Hello students, welcome to VTD Tech. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இண்டிவிஜுவலாக கொஸ்டின்ஸ் கேட்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி பசங்க ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ப்ரீத்திங் அண்ட் எக்ஸசைசிங் லெசன் வந்து முதல் 2 பேஜில் இருந்து ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்போம். அதே மாதிரி அடுத்தடுத்த செஷன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ரெகுலராக கொஸ்டின் கேட்போம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப்பு ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் பற்றி வரலாமா? ஸ்டேட்மெண்ட் டைப்பு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்டர் ஆனான்னு சொல்லுவோம். What is utilized by the organism is directly break down the simple bond. Statement writer inside. And you can purchase it. What is utilized by the organism to directly break down the simple molecule. Writer illa wrong. ஏன் டைரக்டாக உடையாதுமா, இன்டைரக்டாக தான் உடையும். அதாவது எந்த ஒரு ஆர்கானிசமும் தப்பு அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ரைட்டுங்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே செக் பண்ணணும். சத்தமாக பேசுங்க, மைக் கிட்ட சத்தமாக பேசுங்க. இது ஏன்னா எந்த ஒரு ஆர்கானிசமும் ஓட்டுவை டைரெக்டாக எடுத்துக்கும், அது இன்டைரக்டாக எடுத்துட்டு அது மூலமாக ஒரு ரியாக்ஷன் செஞ்சு அந்த எனர்ஜி மூலமாக தான் வரும். இட்ஸ் இன்டைரக்ட் ப்ராசஸ், நாங்கள் டைரக்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் தானே பார்க்க எப்படி பண்ணுறீங்க. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். Carbon dioxide is released during catabolic reaction. Right there. Catabolic reaction is breakdown process. Breakdown process. Very good. Anabolism na? Anabolism create பண்ணுறது. உடைக்கிறதுக்கு பேர் catabolicism, சேர்க்கிறதுக்கு பேர் anabolism. இன்னும் சத்தமாக பேசுகிறேன். ஓகே, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? அடுத்தது the process of exchange of O2 statement parting. The process of exchange of CO2 from the atmosphere with O2 produced by the cells in the O2 is produced by the cell is called breathing. Right? The process of exchange of CO2 from the atmosphere with O2 produced by the cells called breathing. Statement right? வாங்கினா ரீசன் சொல்லுங்க. செல் வந்து டிக்கெட் பண்ணுறது செல் வந்து பிரேக் பண்ணுறது வந்து அது ரெஸ்பிரேஷன் தான். செல் பிரேக் ஆச்சுன்னா எனக்கு ஏடிபி வந்துச்சு, அப்போ வந்து ரெஸ்பிரேஷன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அதுக்கு ஏன் ராங்னு சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு? இப்போ ப்ரீத்திங்னா என்ன? ப்ரீத்திங்னா வந்து நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் உள்ளார எடுத்துக்கிறது சார், அதுதான் சார் ப்ரீத்திங். இது வந்து ப்ரொடியூஸ் செல் வேறே அது. அதனால CO2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது, CO2 தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது? குட். ப்ரீத்திங் காமன்லி நவுன்ஸ். ப்ரீத்திங்க்கு இன்னொரு பேர் என்ன? என்சிஆர்டி ரெஸ்பிரேஷன். குட். ப்ரீத்திங் இன்னொரு பேர் என்னன்னா ரெஸ்பிரேஷன். நல்லா படிச்சிருக்கீங்க. என்சைட் லைனில் அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு. சத்தமாக ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஆர்கானிசம் கொடுத்துருக்கேன், இன்னொன்று அதோட ப்ரீத்திங் மெத்தட் என்னன்னு கேட்டு. ஸ்பாஞ்சு என்ன மெத்தடு மூலமாக ப்ரீத் பண்ணும்? மேட்ச் த ஃபாலோயிங். எக்ஸாம் பேப்பரில் சாய்ஸ் இருக்கும், இங்கே நான் சாய்ஸ் தான் பண்ணுவேன். சிம்பிள் டிஷ்யூஸ். வெரி குட் மேட்ச். ஸ்பாஞ்ச் என்ன பண்ணணும்? சிம்பிள். அடுத்தது சிலிண்டர் சார் அதுவும் சிம்பிள் டிஷ்யூஸ். வெரி குட். அதுவும் சிம்பிள் டிஃப்யூஷன். மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் லேயர். மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் ஸ்கின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். மாய்ஸ்ட் குட். Insect have their air moist cuticle to transport atmospheric air. Right or wrong? சார் ராங் சார். ஏன்னா இன்செக்ட் வந்து
ட்ரக்கியல் டியூபர் வந்து சார் வெரி குட். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிவ் என்ன கிடையாது, மாய்ஸ்ட் கியூபிக்கல் கிடையாது. வெரி குட். அடுத்தது gills are useful in dash type of respiration. அடுத்தது சொல்லுங்க. gills are useful in dash type of respiration. என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு gills யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது கில்ஸ் என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அந்த ரெஸ்பிரேஷனுக்கு இன்சைடில் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. சார் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், நான் அது கேட்கல. கில்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷனுக்கு என்ன பேர் என்சிஆர்டியில்? ஸோ நல்லா கிரிப்பாக படிக்கணும் இல்லையா? சார் நேமாங்க சார். நேம் ஸ்கின் மூலமாக பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் சார் ஸ்கின்னை வந்து சார் யுபெனிஸ். அப்போது கில்ஸ் மூலமாக பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் கில்ஸ் மூலமாக பண்ணால் எப்படி ப்ரிப்பரேஷன்? ஸ்கின் மூலமாக பண்ணாத பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் படிச்சிங்களா இல்லையா? அடுத்து vascularized bag of molluscans also called. molluscanோட vascular bag இன்னொரு பேர் சார் அலோய். இல்ல லங்ஸ்மா படிக்கலையா? molluscans கிட்ட vascular bag இருக்கும், அதோட பேர் தான் லங்ஸ். முத பேஜ் கொஸ்டின் இவ்வளோ தரமாட்டோம்னா எப்படி? என்னெல்லாம் படிக்கிறீங்க இல்லை இல்லை குரூப்பாக படிக்கணும் இல்லையா? அந்த லைன்ஸ் தான் நான் வேறு எதாவது மாற்றிலாம் கொடுக்கணும். என்சிஆர்டி லைன்ஸ். அது amphibians like a frog can respire through their ear moist skin. Statement right there. Right. Amphibians is like a frog can respire through the moist skin. Right. Moist skin respiration also known as the frog. Moist skin respiration also known as அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு அர்த்தம்? moist skin respiration-க்கு இன்னொரு பேர் என்ன? moist skin respiration-க்கு என்ன பேர்? இப்போதெல்லாம் படிக்கிறதா இல்லையா? டார்க் லைனில் இருக்கும் இல்லையா? படிக்கல? சொல்லுமா. இப்போதான் நான் ஆன்சர் பண்ண அதுக்குள்ள எப்படி மறந்துச்சு? ஆமாம், நீ டவுட் பண்ணனா மார்க் போயிடுச்சு. சட்டுன்னு சொல்லணும்ல. அடுத்தது nasal chamber of the human open section. nasal chamber of human open இருக்கு. nasal chamberக்கு அப்புறம் என்ன ஆர்கன் இருக்கும்? pharynx. common passage for the food and air is ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபுட்டும் ஏர் இது வழியாக தான் ட்ராவல் பண்ணி போகும். என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வழியாக ட்ராவல் பண்ணி போகும் சார். pharynx சார். again pharynx. sound box of human also known as larynx. Very good. Epiglottis is made up of thick elastic cartilaginous flap. Statement right there. Right. Epiglottis no thick இல்ல thin. கேர்ஃபுல்லா இருக்கணும். தப்பு பண்ணா மார்க் போச்சு. கிரிப்பா படிக்கணும். thin, thick, elastic, inelastic இந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணுவீங்க. கரெக்டா முடியாது. அது சாஃப்டா இருக்கும். But the trachea is divided at the level of dash thoracic vertebra. trachea எத்தனாவது வெர்டிபிள் காலத்துல கரெக்டா பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகும்? எத்தனாவது thoracic? மிட் thoracic கேவிட்டில இருக்கும். குட். பட் எனக்கு தேவை எத்தனாவது வெர்டிபிரா? 5th வெர்டிபிரா. சரி, நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா படிக்கணும். Each human bronchiole ending up very thin
டெர்மினல் பிராங்கியூல்ஸ் ரைட்டா statement type. Each branchiole ending up in very thin terminal branchioles. Right or wrong? Right தான். என்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கா இருக்கணும் அவசியம். ரைட்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது branchioles are supported by incomplete cartilaginous rings. Right or wrong? Correct. இதெல்லாம் கம்ப்ளீட் கொடுப்போம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது incomplete இந்த இடத்துல incomplete means the fluid is present between double layer of the lung is fluid name sir pleural fluid very good function of fluid which is present between double layer of the lungs or double layer இருக்குல்ல அதுக்கு நடுவுல என்ன fluid இருக்கு pleural fluid அதோட வர்க் என்ன அதான் ரொம்ப சார் அது வந்து நமக்கு அடிப்படை reduce the friction between the surface ஓகேவா டேமேஜ் இருக்கு முக்கியமா friction ரெடியூஸ் பண்ணும் ஓகே ரைட்டா இது முதல் ரெண்டு பேஜுக்கு தான் நான் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம ரெகுலராக கொஷின்ஸ் கேட்போம். நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு பெஞ்ச் ஓரமாக உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணலாம் முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கொஷின் செஷன்ஸ் கொடுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் நம்ம அகாடமியோட பெரிய அட்வான்டேஜ். இது நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டினாலும் எந்த ஒரு அகாடமியிலும் உங்களுக்கு கிடைக்காது. பட் நம்ம அகாடமி இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டு அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கைடன்ஸோட கொடுக்குறோம். அப்போ அடுத்த வருஷமும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிக டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்குறது, அந்த கொஷின் கேட்டு அதில் அவருக்கு புரியாத விஷயத்த மறுபடியும் நடத்துறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணுவோம். அதனால் இப்போ நம்ம 2026 நீட்டுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம அகாடமி சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ஸ்கூல்லையே உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சொல்லிட்டு செப்பரேட்டடாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சைலண்ட் அண்ட் நேச்சுரல் பிளேஸாக சேலத்தில் இருக்கும். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன டீட்டெயில் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.